வாலிப வயது. இந்த வாலிப வயதை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய காலத்தில் தற்காலத்தில் இந்த வாலிப பருவம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய பற்று இல்லாமல், சரியான முறையில் இருக்கக்கூடிய தொழுகை அவர்களிடத்தில் இல்லாமல், இபாதத்துகள் இல்லாமல் நாம் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய பெற்றோர்களை அவமதிக்கும் அளவிற்கு தன்னுடைய இளைஞர்கள் மாறுகின்றார்கள். இஸ்லாமிய வாலிபர்கள் எப்படி இருக்கணும், அவர்களிடத்தில் தொழுகை எப்படி இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை குறித்து எப்படி சொன்னாங்க? தன்னுடைய மரண தருவாயிலும் கூட அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை 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 என்ற ஒரே மாத்திரம், ஒரே குரலை கொண்டு தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, நிச்சயமாக தொழுகை ஒவ்வொரு முஃமினுக்கும் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக விதிக்கப்பட்டுள்ளது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானகேடானவற்றையும் தீமை விட்டும் தடுக்கின்றது. வவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், நிச்சயமாக தொழுகையில் பாரமுகமாக இருக்கும் அரைகுறை தொழுகையாளர்களுக்கு நிச்சயமாக கேடுதான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகை குறித்து மட்டும் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் கூறி காட்டுகின்றான்.